எல்லாருக்கும் வணக்கம். நேற்று இன்டர்வியூவில் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் நான் இந்த சைக்கோ ஃபில்ம்ஸ் அப்புறம் த்ரில்லர் ஃபில்ம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஃபில்ம்ஸாக எனக்கு பேக் டு பேக் அப்படியே ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ராஜசேகர் வந்து சொல்லும்பொழுது ஃபஸ்ட் கதை கேட்குறதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரில, லவ் சாங் இருக்குன்னா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம். பிகாஸ் ஏன்னா கிட்டத்தட்ட லவ் சாங்ஸ் பண்ணுறதே நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மாறாக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அவர் சொன்னார், இல்லை சார் 5 பாட்டு இருக்குது. ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது 5 சாங்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் நான் 4 சாங்ஸ் அண்ட் போக போக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 8 சாங் ஆகிருக்கு. பட் 8மே லிட்ரலி இந்த மாதிரி மியூசிக்கலாக ஒவ்வொரு சாங்கும் டக்குன்னு ஒரு இன்சர்ட்டாக வராமல் ஒரு ஸ்டோரியோட நரேஷனுக்குள்ளேயே ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே எனக்கு ஐ வாஸ் லைக் ரியலி எக்ஸைட்டட். பட் அவர் ஃபஸ்ட்டு நரேட் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு சீரியஸான சீன் இருக்கும். பட் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடு சொல்லுவார். நான் ஒரு நிமிஷம் இது சீரியஸான சீனா இல்லை காமெடியா அப்படின்னு கேட்பேன். பட் அந்த மாதிரி ஏன்னா படத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹியூமர் ஒன்று பின்னாடி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஒரு யூனிக்கான ஒரு நரேஷன் ஸ்டைல். அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஃபில்மாக பார்க்கும்போது ஆக்சுவலி அது எனக்கு புரிஞ்சுது அவர் எப்படி அதை கன்சீவ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதுக்கு ஹட்ஸ் ஆஃப் டு ராஜசேகர் அண்ட் சித்தார்த் சார். அஃப்கோர்ஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி பிக் ஃபேன். அண்ட் அவர் ஒரு இன்னும் ரொமான்டிக் ஹீரோவாக நம்ம பார்த்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், பயங்கரமான மியூசிக்கல் சென்ஸ். அண்ட் அவரோட சாங்ஸில் எல்லாமே படத்தில் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படமும் சரி, பண்ண படங்கள்லையுமே சாங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது ரீச் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஷராகவும் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் கண்டிப்பாக நாங்கள் ஸ்கிரிப்ட் பேசி முடித்தோடனே சித்தார்த் சார் கண்டிப்பாக ஒரு சாங் பாடணுன்னு நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ண சாங் ஒன்று. அண்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன பார்த்தி அது படத்துக்கு நடுவில் வந்துச்சு. அண்ட் வாஸ் லைக் இதுதான் அவருக்கு சார் கரெக்டாக இருக்கும்னு. அண்ட் இப்போது ஐ எம் ரியலி கிளாட் டு கொலாபரேட் சார். அண்ட் ஆஷிகா அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் 3rd கொலாபரேஷன் எங்களுக்கு. அண்ட் அமிகோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட தெலுங்கு ஃபில்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுவும் நாங்கள் பேரலாக சில சீன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஹர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் very very like Subbulakshmi. I really liked performance in Miss You and the whole cast. நீங்கள் everyone சின்ன சின்ன நியூவன்சஸ் தான். சின்ன ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம், டக்குன்னு ஒரு பஞ்ச் பலசரவணன் இல்லை யாராவது கர்ணோஸ் யாராவது கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் மேட்ச் பண்ணி ஐ மீன் இட்ஸ் லைக் ஃபில்மாக இப்போது லாஸ்ட் வீக் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் திரும்ப பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஓகே பரவாயில்ல, ஒரு நல்ல ப்ராஜெக்டில் இருக்கோம் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு எனக்கு ஃப்ரெண்ட் கிடைச்சாரு, தட் இஸ் சாம், ப்ரொடியூசர். என்னென்னா ஒரு படம் பண்ணும்பொழுது அஃப்கோர்ஸ் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் அதுக்கு பின்னாடி பெனிஃபிட்ஸ் தாண்டி அந்த ஜேர்னியை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் சாம் லிட்ரலி ஹி வாஸ் லைக் he was enjoying every moment. அந்த சாங் கம்போசிங்கில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபில்மு டைம் எடுத்து லைக் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆடியோ லேபிள் ஆகட்டும், இல்லை இப்போ ரெட் ஜெயிண்ட் மாதிரி ஒரு பெரிய லைக் கொலாபரேட் பண்ணுறது. இட்ஸ் ஒரு ஐ திங்க் இட்ஸ் a great producer for Tamil industry. And next film we are working together and I hope you like the film. இப்போ இருக்க ஒரு நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு கஜகஜான்னு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.